3, 4 கல்யாணம் பண்ணிக்கிட்ட நடிகர், நடிகைகள் யார் யாருன்னு தெரியுமா? 90கள்ல பிறந்தவங்களுக்கு ஒரு கல்யாணம் நடக்கிறதே பெரிய விஷயமா இருக்கிறப்போ, சில பிரபலங்கள் 3 தடவ கல்யாணம், 4 தடவ கல்யாணம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க யார் யாருன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல கல்யாணம் அப்படிங்கிறது ஈஸியா நடந்துருது. ஆனா 1990வது வருஷங்கள்ல பிறந்த 90ஸ் கிட்ஸ்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிறது கனவு மாதிரி ஆயிப்போச்சு. கனவுல கூட கல்யாணம் நடக்கலையே அப்படின்னு புலம்புற நிலைக்கு 90ஸ் கிட்ஸ்கள் வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது சினிமாவுல சில நடிகர், நடிகைகள் எல்லாம் 3 தடவைக்கும் மேல கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, உங்களால நம்ப முடியுதா? ஆனா அதுதான் நிஜம். சினிமாவுல இப்போ விவாகரத்து செய்தி தான் அடுத்தடுத்து வெளியாகிட்டே இருக்கு. இந்த நிலையில ஒரு காலத்துல 1க்கும் மேற்பட்ட கல்யாணங்கள சினிமா பிரபலங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த பட்டியல்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது உலகநாயகன் கமலஹாசன் தான். 1978வது வருஷம் பரதநாட்டிய கலைஞரான வாணி கணபதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்க கூட 10 வருஷங்கள் ஒண்ணா வாழ்ந்த நிலையில விவாகரத்து வாங்கி 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கு பின்னாடி சரிகாவ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கமல்ஹாசன் அப்புறம் சரிகாவுக்கு பிறந்தவங்க தான் ஸ்ருதிஹாசன், அக்ஷரா ஹாசன். ரொம்ப நாட்களுக்கு பின்னாடி சரிகாவையும் விவாகரத்து செஞ்ச கமலஹாசன், நடிகை கௌதமி கூட ஒண்ணா சேர்ந்து வாழ்ந்துட்டு வந்தாரு. கடைசியா அவங்க கிட்ட இருந்தும் பிரிஞ்சு இப்போ தனியா வாழ்ந்துட்டு வராரு. கமலஹாசன் மட்டும் கிடையாது. ராதிகாவும் 3 தடவ கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க தான். முதல்ல 1985வது வருஷம் இயக்குனரும், நடிகருமான பிரதாப் போத்தன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா, 1 வருஷத்துக்குள்ளேயே 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கு பின்னாடி இங்கிலாந்து நாட்டச் சேர்ந்த ரிச்சர்ட் ஹார்ட்டிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ரிச்சர்ட் ஹார்ட்டி அப்புறம் ராதிகா தம்பதியினருக்கு ஒரு மகள் பொறந்தாங்க. அதுக்கு பின்னாடி அவர விவாகரத்து பண்ணிட்டு, தன் கூட பல படங்கள்ல நடிச்ச சரத்குமார 2001வது வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சரத்குமார் ராதிகாவ 2வதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அதிக கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க பட்டியல்ல 3வது இடத்துல இருக்கிறவங்க தான் வனிதா. ஏற்கனவே ஆகாஷ் அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்ட நிலையில, அவங்களுக்கு ஸ்ரீஹரி அப்படிங்கிற பையன், அப்புறம் ஜோவிதா அப்படிங்கிற பொண்ணும் இருக்காங்க. அதுக்கு பின்னாடி அவர விவாகரத்து பண்ணிட்டு, ராஜன 2வதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. வனிதா அப்புறம் ராஜன் தம்பதியினருக்கு ஜெயனிகா அப்படின்னு ஒரு மகள் இருக்காங்க. அதுக்கு பின்னாடி தான் 3வதா பீட்டர் பால் அப்படிங்கிறவர கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா கொஞ்சம் மாசத்திலேயே அவர விட்டும் பிரிஞ்சுட்டாங்க. தமிழ் சினிமா மட்டும் இல்லாம தெலுங்கு சினிமா நடிகரான பவன் கல்யாணும் 3 கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த நந்தினி அப்படிங்கிறவங்கள ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிக்கிட்ட நிலையில, அவங்க கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா அவங்கள விவாகரத்து பண்ணி ரேணு தேசாய காதலிச்சு கரம் பிடிச்சாரு. ரேணு தேசாய் அப்புறம் பவன் கல்யாண் தம்பதியினருக்கு அகிரா, நந்தன், ஆதியா அப்படிங்கிற குழந்தைகள் இருக்காங்க. அதுக்கப்புறமா ரேணு தேசாயையும் விவாகரத்து பண்ணிட்டு, நடிகையும் டான்ஸ் இயக்குனருமான அன்னா லேஷ்னேவ 3வதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இந்த தம்பதியினருக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. இவங்க வரிசையில அடுத்ததா இருக்கிறவரு நடிகர் நரேஷ். ஃபர்ஸ்ட் ஒளிப்பதிவாளர் மகள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்க கூட கருத்து வேறுபாடு ஏற்பட 2வதா ரேகா சுப்ரியாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கு பின்னாடி அவரையும் விவாகரத்து பண்ணிட்டு 3வதா ரம்யா ரகுபதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பின்னாடி அவங்களையும் விவாகரத்து பண்ணிட்டு நடிகை பவித்ரா லோகேஷ 4வதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.